ஐயா உட்காருங்க. தேங்க்ஸ். எல்லாரும் ரொம்ப வெயிட் பண்ணிருக்கீங்க. வாமா உட்காருங்க. உட்காருமா, இங்கே உட்காந்துரு. வாங்க இங்கே உட்காருங்க. உட்காரு மகளே. உட்காருவா. பசங்க இப்படி கூட உட்காந்துக்கோ. பரவாயில்ல இல்லை பரவாயில்ல. நீ உட்காருமா, நீ உட்காருமா, நீ உட்காரு. வா மகா இங்கே உட்காரு. பரவாயில்ல. ரோட்டோடி உங்க வீடு இது. வா வா உட்காரு. வா அம்மா மேலே மம்மி மேலே இங்கே உட்காரு ஆராமா. குட். என்ன பரவாயில்ல. ஆராதிக்க ஜெபிக்க பாட ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே குடும்பத்தாரோட நாங்கள் சேர்ந்து இன்னைக்கு களி கூறுகிறோம். ஆண்டவரே நீர் நன்மை செய்து எங்க தகப்பன் ஐயா ஐயாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே குடும்பத்தின் ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே நீர் ஏற்ற வேலையில உங்களுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள உங்களுடைய ராஜ்யத்தில் அப்பா உங்களுடைய பிள்ளையாய் மாற சகல விதமான நன்மைகளை செய்து கொடுப்பீரே. உமக்கு நாங்கள் கோடி கோடி நன்றிகளை செலுத்துகிறோம்ப்பா. இந்த நேரத்தை நீங்க ஆசீர்வதிக்கிறேன் என்பதாக அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 இசையா ஆராதனை 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 எபிரேசரே எபிரேசரே இதுவரையில் உதவினீரே எபிரேசரே எபிரேசரே இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை இயேசுவா ஆராதனை 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 எல்லோரி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்லோரி எல்லோரி என்னை கண்டீரே நன்றி உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை
தொழுது கொள்ளுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டுகிறேன். தொடர்ந்து இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதிங்க. வாக்கி மூலியமா இதோடு நீர் பேசி எங்களுக்கு சகோதரம் ஜெபிக்கிறேன். ஆமென். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். தமிழ் யாரும் அந்த வாசிங்க. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்கள் அந்தகாரத்தில் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஐயாவின் ஞானஸ்தான நாள் மாத்திரமல்ல, கர்த்தர் செய்த நன்மையை நாம் பார்க்கும்போது 1 பேதுரு 2:9 திருப்பி வாசிங்க அக்கா. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு பாருங்க, அந்த காலத்துல இருந்து ஆச்சரிய ஒளிக்கு ஆண்டவர் ஏன் கொண்டு வந்திருக்கிறார்னா அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கின்றது இல்லைங்களா. நம்ம சும்மா ஏதோ கிறிஸ்தவம் ஆயிட்டோம், ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு நம்ம மாறினோம் இல்லைங்க. அந்த காலத்துல இருந்து ஆச்சரிய ஒளிக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அவர் கொண்டு வந்த காரணம் என்னத்துக்காகன்னு பாத்தீங்கன்னா அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவித்திட இல்லைங்களா. கீழே நம்ம வாசிக்கும் போது நம்மளை பரிசுத்த ஜாதியாகவும் ராஜரீக ஆசாரியரும் என்று ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பேர், ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ நம்ம அந்தகார ஒளி இருள் இருக்கும் போது நாம் பிசாசுக்கு அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்ம ஞானஸ்தான கிளாஸ்ல பார்த்தது போல எபேசியர் 2 அதிகாரம் முதல் 3 வசனத்தை சொல்றாரு, நம்ம உலகத்துக்கு, மாம்சத்துக்கு, பிசாசுக்கு அடிமைத்தனத்துல நாம் இருந்தோம். அது கீழே உலகத்துல இருக்கிறது என்னது? 1 யோவான் 2 அதிகாரம் 16 வசனத்தை நம்ம பார்க்கிறோம். உலகத்துல இருக்கிறது தேவனை, இட் இஸ் வித்அவுட் த லவ் ஆஃப் காட், தேவ அன்பு இல்லாத காரியங்கள் தான் உலகத்துல இருக்கிறது. கண்ணை நிச்சயம், ஜீவித்து நிச்சயம், மாம்சத்தை நிச்சயம், ஜீவித்தின் பெருமையும் தான் இந்த உலகத்துல இருக்குதுன்னு பார்க்கிறோம். அப்போ இந்த காரியங்கள் கீழெல்லாம் நம்ம சிக்கி கொண்டிருக்கிறோம். மாம்சத்துல உலகத்தை நிச்சயங்க, மாம்சத்தை நிச்சயங்க, ஜீவித்தின் பெருமைங்க, பிசாசு கீழே அவனுடைய அதாவது கீழ்படியாமை பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிற ஆவி நமக்குள்ள கிரியை செய்து நம்மளை வழி நடத்தி கொண்டு இருந்துச்சு. ஆனா அதுல இருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கி அவர் நம்மளை ஆச்சரிய ஒளிக்கு கொண்டு வந்து அவருடைய ராஜரீக ஆசாரியர்கள் என்று கர்த்தர் ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய ராஜரீக ஆசாரியர்களாக இருக்கிறோம். நாம் ஒரு பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம். அவருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனமாக இருக்கிறோம். ஒரு 5 காரியங்கள் கர்த்தர் அவருடைய ஆசாரியர்களுக்கு செய்கிற காரியங்களா இருக்குது. அது மட்டும் நான் வேகமா சொல்லி நாம் ஜபித்து முடிக்கலாம். யோவான் 15:16 நாம் வாசிக்கிறோம். யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இந்த ஆசாரியனுக்கு கர்த்தர் செய்கிற முதல் காரியம் என்னன்னு பாருங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நாம் அவரை தெரிந்து கொள்ளல, அவர் தான் நம்மள தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். ஏன் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார்னா வாசிங்கம்மா, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. இல்ல 16 வாசிங்கம்மா. 16 ஃபுல்லா வாசிங்கம்மா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ சரி அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், நாம் போய் கனி கொடுக்கவும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும், அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்துறவரா இருக்கிறார். அவர் நம்மளை தெரிந்து கொண்டாரு, நாம் அவரை தெரிந்து கொள்ளல. இந்த ராஜரீக ஸ்தானத்துக்கு நாம் வர அவர் தான் நம்மளை தெரிஞ்சு கொண்டாருங்க. அவர் ஏன் நம்மளை தெரிஞ்சு கொண்டாரு? நாம் கனி கொடுக்க. அப்போ முதலாவது இந்த பிரீஸ்ட்ஹுட், ராஜரீக ஆசாரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவருடைய தெரிந்து கொள்ளுதல். நம்ம யோசிக்கல நம்ம ஆண்டுக்குள்ள வரணும், அவருடைய பிள்ளையா மாறணும்னு. அவர் தான் அதை சிந்தித்து அவர் தான் நம்ம உள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. 2வது தேவன் ராஜரீக ஆசாரியர்களுக்கு செய்கிறது. தீத்து 2வது அதிகாரம் 14 வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். தீத்து 2:14.
அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வாராக்கம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆசாரியர்களை முதலாவது ஆண்டவர் அழைக்கிறவரா இருக்கிறாரு, தெரிஞ்சு கொள்கிறவரா இருக்கிறாரு. ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம், நற்கிரியைகள் செய்ய அவர் என்ன பண்றாருங்க, ஆசாரியனை ஆயத்தப்ப சுத்திகரிக்கிறவரா இருக்கிறார். நம்மள ஆண்டவர் இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா அநேக மதங்கள் உண்டு இல்லைங்களா? எல்லா மதங்களும் சொல்லும், நீ சுத்திகரிக்க பண்ணணும், மலை ஏறணும், மொட்டை அடிக்கணும், தியாகம் பண்ணணும், தான தர்மம் பண்ணணும், 5 விஷயம் நீ ஜபிக்கணும், எவல்யூஷன் பண்ணணும், நிறைய காரியங்களை சொல்றாங்க. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணாலும் உன்னை சுத்திகரித்து கொள்ள முடியாது இல்லைங்களா? நம்ம நதியில மூங்குறதுனால நம்ம சுத்திகரிக்கப்படல, நம்ம நல்கிரியனால தான தர்மத்தினால நம்ம பணத்தை எரிக்கிறதுனால நம்ம சுத்திகரிக்கப்படல. கர்த்தராக இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு அவர் அழைத்தவர் என்ன பண்றாரு, அவரே நம்மள ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மளை குற்றமற்றவராக மாற்றுகிறவர். நம்மளுடைய தேவன் அவர் செய்கிற, அவர் எடுத்துக்கொள்ளுகிற பொறுப்பாக இது இருக்கிறதுங்க. மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம், அவர் தெரிந்து கொண்ட இந்த ஆசாரிகளை தேவன் ஒரு உடையை போட்டு அவர்களை வஸ்திரம் தரிக்கிறவராக இருக்கிறார். இங்க யாத்திராகமம் 28:42 பார்க்கிறோம், லேவியராகமம் 8:7 பார்க்கிறோம், சங்கீதம் 132:9 வாசிக்கலாம். சங்கீதம் 132:9. ஆசாரியர்கள் நீதியை தரித்து பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்கள். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆசாரியர்களை தேவன் என்ன பண்றாருங்க, முதலாவது அழிக்கிறாரு, ரெண்டாவது சுத்திகரிக்கிறாரு, மூணாவது அவனுக்கு நீதியின் வஸ்திரத்தை தேவன் போடுகிறவரா இருக்கிறார். 16ஆம் வசனமா வாசிங்கம்மா அதே சங்கீதம். அதன் ஆசாரியர்களுக்கு அட்சிப்பை உடுத்துவேன், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றாருங்க, ரட்சிப்பின் உடைய கொடுக்கிறார். எலிகுமாரனுடைய கதையை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அந்த பிள்ளை திருப்பி வீட்டுக்கு வந்த உடனே தகப்ப அவனை தொடுத்திடல, அவனுக்கு குளிக்க வைங்க, புது வஸ்திரத்தை போடுங்கன்ட்டு வஸ்திரத்தை உடுத்திக்கிற நம்ம ஆண்டவரா இருக்கிறார். இந்த வஸ்திரம் என்ன காட்டுதுங்க, இப்போ நம்ம ஊர்ல யாரா ஒரு மனுஷன் ரோட்ல வந்துட்டு கையை காட்டினா என்ன பண்ணுவோம், சைடில் போடான்னு திட்டிட்டு போவோம் இல்லை? ஆனா அதே அவன் யூனிஃபார்ம் போட்டு போலீஸ் டிராஃபிக் போலீஸை வந்து கையை காட்டினா ஏன் ஏதுங்கிற கேள்வி கேட்க மாட்டோம். இங்க ஏன் நீ கேட்கிறேன்னு கேட்க மாட்டோம், வண்டி நிப்பாட்டிட்டோம். ஏன்னா அந்த துணியில அவ்வளவு அதிகாரம் உண்டு. கர்த்தர் என்ன பண்றாருங்க, இப்போ உங்களை அவர் ரட்சித்துட்டாரு, தெரிந்து கொண்டாரு, அவர் சுத்திகரிச்சுட்டாரு, ஒரு வஸ்திரத்தை போடுகிறார். இது நீதியின் வஸ்திரம். பிசாசு தூரத்துல இருந்து பார்க்கும் போது, ஆமா ஒரு காலத்துல என் கீழே தான் இருந்தாங்க, என் அடிமைத்தனத்தை தான் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க, ஆனா இப்போ யூனிஃபார்ம் சேஞ்ச் ஆயிடுச்சு, இப்போ டிபார்ட்மெண்ட் மாறிடுச்சு, இப்போ கட்சி மாறிடுச்சு, என்ன பண்ண முடியாது, நான் தொட முடியாது. ஏனென்றால் கர்த்தர் நீதியின் வஸ்திரத்தை போட்டுருவா இருக்கிறார். கர்த்தர் நம்மள ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர் நம்மளுக்கு தரிக்கிறவரா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எல்லா மக்களுக்கு ஒரு வித்தியாசத்தை நாம் ரட்சிக்கப்படும் போது தேவன் நம்ம வாழ்க்கையில கொண்டு வருகிறவரா இருக்கிறார். நாலாவதாக நம்ம பார்க்கிறோம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 யோவான் 2:20. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். இந்த ஆசாரியருக்கு ஆண்டவர் என்ன பண்றாருங்க, பரிசுத்த ஆவியானவர்னால நமக்கு அபிஷேகத்தை தருகிறவரா. இது ரொம்ப முக்கியங்க. இந்த அபிஷேகம் இல்லைங்களா, அபிஷேகம் பெற்றிருக்கிறது சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றாரு. 27ஆம் வாசிங்கம்மா. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. பாருங்க, 20ஆம் வசனத்துல சொல்றாரு, நீங்க அபிஷேகம் பெற்று இருக்கிறீங்க, எல்லாம் அறிஞ்சிருக்கிறீங்கன்றாரு. 27ல சொல்கிறாரு, அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அபிஷேகம் என்னத்துக்குன்னா, நிறைய பேர் அபிஷேகம்னா ஏதோ கரண்ட் நினைச்சிடறாங்க, ஜோரா கை தட்டுறது நினைச்சிடறாங்க. அபிஷேகம் அவருக்குள்ள நான் நிலைத்திருக்க தேவன் கொடுக்கிறதுங்க. அபிஷேகம் மேல இருக்கும் போது நான் அவருக்குள் நிலைத்திருப்பேன். அந்த காலத்துல இந்த மெய்ப்பருங்கெல்லாம் ஆட்டுக்கு எண்ணெய் பூசி அபிஷேகம் கான்செப்ட் இந்த மெய்ப்பர்கிட்ட தான் வருது. இந்த மெய்ப்பர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆடுகளை கொண்டு போகிற இடங்கள் அது வனாந்திரத்துல சாப்பிட்டுன்னு இருக்கும் இல்லைங்களா, ரொம்ப ஒரு அதாவது பூச்சி புழு பாம்பு இதெல்லாம் இருக்கிற இடத்துல தான் என்ன பண்ணுவாங்க, இவங்க ஆடு மேய்ச்சின்னு இருப்பாங்க.
அந்த இடத்துல இந்த சின்ன சின்ன பூச்சிங்க என்ன பண்ணுன்னா இந்த ஆட்டு மேய்ச்சல் இருக்கிற இடத்துல அந்த அந்த ஆடுவடி அந்த அந்த முடியல அது ஏறி அது காதுக்குள்ளாக போயிடுமா. இந்த இந்த சின்ன சின்ன பூச்சிகள் காதுக்குள்ள போயிடுச்சுன்னா அது மூலியை சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்ல அந்த ஆடுக்கு பைத்தியம் பிடிச்சி அந்த தலையை எடுத்துட்டு போய் கல்ல மோதி மோதி அந்த ஆடு செத்துறோம். இதை பார்த்த மேய்ப்பர்கள் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி நஷ்டம் நம்மளுக்கு வரக்கூடாது, இதுக்கு என்ன பண்ணலாம் அதை பார்த்து இந்த எண்ணெயை எடுத்து நல்லா தலை தாடி எல்லாம் ஆடுக்கு ஃபுல்லா பூசி விடுறோம். பூசி விடும்போது இது போய் எங்க எப்படி சாப்பிட்டாலும் இந்த பூச்சி புழு மேலே ஏற போகும்போது என்ன ஆகுதுங்க, அந்த எண்ணெய்னால வலிக்கி வலிக்கி கீழே விழுது. அப்போ இந்த அபிஷேகம்னா இதுதான். அபிஷேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா தாவீது சொல்றாரு, எனக்கு எதிரிகள் முன்பதாக பந்தி ஆயத்த பண்ணி இருக்கிறாரு, ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, என் தலையை எண்ணெயால் அபிஷேகிக்கிறார், என் பாத்திரம் நிரம்பி ஓடும். தலையை ஏங்க எண்ணெயால் அபிஷேகிக்கிறாரு, பூச்சி புழு உள்ள வந்துச்சுன்னா மண்டைக்கு எடுத்து விட்டுரும், அவிசுவாசத்தை கொண்டு வந்துடும், தேவையில்லாத காரியங்களை மனசுக்குள்ள போட்டுரும். அவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க, அதை பண்றாங்க, இது பண்றாங்க, எல்லாத்தையும் பிசாசு பொய்க்கு பிதாங்க. அவன் என்ன பண்ணுவான், முதல்ல இங்கதான் பேச பார்ப்பான் இல்லைங்களா. ஏதேன் தோட்டத்துல எப்படி வீழ்ச்சியை கொண்டு வந்தான், அங்க பேசி அவனை ஏமாத்தி வஞ்சித்து தான் அவன் வீழ்ச்சியை கொண்டு வந்தான். அப்ப அபிஷேகம் இருக்கும் போதே அபிஷேகம் நம்மளுக்கு போதிக்கும், அபிஷேகம் நம்மளை வழி நடத்தும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவ ஆசாரியனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, அபிஷேகம் எண்ணெயை ஊற்றுகிறார். அப்போ உங்க மேல இன்னைக்கு தேவனுடைய அபிஷேகம் எண்ணெய் வந்திருக்கிறதுனால எந்த விதமான சாத்தானின் சதி திட்டங்களோ பொய்களோ அவனுடைய சூழ்ச்சிகளோ அது உள்ள வர முடியாது, நம்ம காட்சிகள் உள்ள வர முடியாது. கர்த்தர் இந்த மனதை காப்பாற்றுறவரா இருக்கிறார். இந்த மனதில் இருள் வராமல் தேவ வெளிச்சம் பிரகாசிச்சு கொண்டே இருக்க அந்த அபிஷேகத்தின் எண்ணெய் எரிஞ்சு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கடைசியாக நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் கொண்டு வந்த ஆசாரியனை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, முதலாவது நம்ம பார்த்தோம், இந்த ஆசாரியனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார், அவனை சுத்திகரிக்கிறார், அவனுக்கு நீதியின் வஸ்திரத்தை தேவன் தரிக்கிறார். அவன் தலைக்கு தேவன் என்ன பண்றாருங்க, அபிஷேகன்ற எண்ணெயை கொடுத்து அவனை வழி நடத்துகிறார், போதிக்கிறாரு, மனது பாதுகாக்கிறாரு. கடைசியாக நம்ம பார்க்கிறோம், இந்த ஆசாரியன் தனக்காக சேவை செய்ய, இயேசுக்காக எழும்பி பிரகாசிக்க, இயேசுவின் ஸ்தானாதிபதியாக இருக்க ஆண்டவர் அவனுக்கு தேவனே பயிற்சி கொடுக்கிறவரா இருக்கிறார். தேவனோட நடக்கிற ஐயாக்கு இன்னைக்கு ஞானஸ்தானத்துல ஏனோக் என்று ஆண்டவர் பெயர் கொடுத்தார். அல்லேலூயா. தேவனோட நடந்த மனுஷன் இல்லைங்களா. அப்போ இந்த ஆசாரியனை தேவன் என்ன பண்றாரு, தன்னோட நடக்க வைக்கிறார் இல்லைங்களா. நம்ம அநேக வசனங்கள் இருக்கு. லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பார்க்கிறோம், 30ஆம் வசனத்துல பார்க்கிறோம், 1 யோவான் 2:20 நம்ம பார்த்தது போல இல்லைங்களா. அது மாத்திரம் இல்லாமல் கலாத்தியர் 1:14 பார்க்கிறோம், ஆண்டவர் என்ன பண்றாருங்க, ஒரு ஆயத்தத்துக்குள்ள கொண்டு வர்றாரு. லேவியராகமம் 8:33 பார்த்தீங்கன்னா இவங்களை கொண்டு வந்து 7 நாள் ஆண்டவர் உட்கார வைக்கிறார். உட்கார வச்சு ஆண்டவரே அவங்களோட பேசுறாரு. ஆண்டவரே ஜப நேரம் அதுதாங்க, நீங்க வேதம் வசிக்கிற நேரம் அதுதான். கர்த்தரே என்ன பண்றாரு, நம்மளோட பேசுறவரா இருக்கிறாரு. கர்த்தருடைய சத்தியங்களை நீங்க வேதம் வாசிக்கும் போதெல்லாம் அதிசயமா இருக்கும். ஐயோ, இது இன்னைக்கு நேற்று ராத்திரி எங்க வீட்டுல நடந்த பிரச்சனைக்கு கரெக்டா ஆண்டவர் பேசுறாரு, பைபிளுக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிலாம் நம்ம யோசிப்போம். அவ்வளவு தெளிவா இருக்கும். இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தை நம்மள ஆயத்த பண்ணும். அவருக்கு ஸ்தானாதிபதிகளா இருக்க அவர் விரும்புகிற வாழ்க்கை நம்ம வாழ இந்த வார்த்தை நம்மள ஆயத்த பண்ணும். ஒரே ஒரு வசனம் வாசித்துட்டு நம்ம ஜெபிக்கலாங்க. 1 திமோத்தி 3:6 வாசிக்கலாம். 1 திமோத்தி 3:6. அவன் இருமாப்படைந்து பிசாசை அடைந்து ஆக்கினிலே விழாதபடிக்கு நூதன சீட்டினா இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவருடைய வேலை செய்ய விரும்புகிறவனுக்கு பயிற்சி இருக்கணும். புது ஆளை கொண்டு வந்து ஆண்டு என்ன பண்ணிட மாட்டாரு, பாஸ்டர் ஆக்கிட மாட்டாரு. ஆனா ஒரு பிரயாணத்தின் வழியா கொண்டு போவாங்க, ஒரு பயிற்சியின் வழியா கொண்டு போவார். ஆண்டவர் சமூகத்தை உட்காரிக்குவார், அநேக காரியங்களை அவனுக்கு போதிப்பார், சொல்லிக் கொடுப்பாரு. கற்றுக்கொள்ளுகிறவன் தான் கற்றுக் கொடுக்க முடியும். 3 வருஷம் ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்த ஆண்டவர் என்ன பண்றாரு, இப்போ நீங்க போய் என்ன பண்ணுங்க, போதிங்க, சீஷர்களை உருவாக்குங்க, நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் நீங்க சொல்லுங்க, பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல என்ன பண்ணுங்க, அவங்கள சிஷ்யர்கள் ஆக்குங்க, ஞானஸ்தானம் கொடுங்க. இதெல்லாம் ஆண்டவர் எப்போ சொல்றாருங்க, ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு ப்ராசஸ்க்குள்ள வராங்க. இந்த ப்ராசஸ் சொல்லும் போது இந்த வெள்ளியை புடமிடுகிறது போல இல்லை, வசந்த 7 தடவை புடமிடுகிறது. ஒரு அம்மா என்ன பண்ணிருக்கிறாங்க, வசனம் எப்படி சொல்லுது, இந்த வெள்ளி புடமிடுகிறது எப்படி இருக்கும் என்று பார்க்க என்ன பண்ணாங்களா, இந்த வெள்ளி புடமிடுகிற வெள்ளி சுத்தம் பண்ணுகிற ஒரு ஃபேக்ட்ரியில் போய் கேட்டாங்களா, ஐயா நான் பைபிள் இந்த வசனம் வாசித்தேன், இது என்னான்ட்டு நான் கொஞ்சம் பார்க்கணும். அப்போது அந்த ஐயா சொன்னாரா, நீங்கள் வந்து உட்காந்துக்கோமா, நான் எப்படி இதை சுத்தம் பண்ணுறோன்னு காட்டுறோம்.
இப்போ இந்த வெள்ளி அவரு உருக்குறாரு, சூடு பண்றாரு, ஒடிக்கிறாரு, எடுக்கிறாரு, சுத்தம் பண்றாரு, இப்படியே பண்ணி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 6-7 விசை இது மாதிரி அக்கினியில இதை அனுப்பி அதை சுத்தம் பண்ணி கடைசி என்ன பண்றாரா, எழுப்பி போயிட்டு அந்த வெளியில கொஞ்ச நேரம் இப்படி முகத்தை பார்த்தாராம். இப்போ இந்த அம்மா கேட்டுச்சா, இவ்வளவு நேரம் நீங்க வெறும் நெருப்புல அனுப்புனீங்க, அது சுத்தமா இருக்கதா, இப்போ என்ன திடீர்னு ஏற்று போயிட்டு அங்க முகம் பார்க்குறீங்க, ஒரு மாதிரியத்துக்கு பார்க்குறீங்களே என்ன? அப்ப சொன்னாரா, இது பரிபூர்ண சுத்தமாக்கப்பட்டுச்சுன்னா, ஃபுல்லி பர்ஜ்ட் அண்ட் பியூரிஃபைட், அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துருச்சுன்னா இது கண்ணாடி மாதிரி ஆயிடும். நான் அந்த இடத்துல போய் பார்த்தேன்னா என் முகம் அந்த வெளியில தெரியும், என் சாயல் அந்த வெளியில தெரியும். அந்த சாயல் தெரிகிற மட்டும் அதை என்ன பண்ணுவேன், புடமிடுவேன், அதை அக்கினிக்குள்ளாக அனுப்புவேன், அதை சுத்திகரிப்பேன், அதை உருவாக்குவேன். என் சாயல் தெரிகிற மட்டும் அதை நான் விட மாட்டேன். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருங்க, தெரிந்து கொண்டு நம்மளை அவர் சுத்திகரித்து, அவர் வஸ்திரம் தரித்து, அவர் நம்மளை அபிஷேகித்து, அவர் ஸ்தானாதிபதிகளா நம்ம நிக்க, அவர் சாயல் நமக்குள்ளாக காண அவர் நம்மளை கொடுமெடுக்கிறவரா இருக்கிறார், பயிற்சிக்குள்ள கொண்டு போகிறவரா இருக்கிறார். பல காரியங்கள் ஆண்டவரே நம்மளுக்கு உட்கார்ந்து போதிக்கிறவரா இருக்கிறார். நம்ம தினந்தோறும் கொஞ்சம் நேரத்தை ஆண்டவருக்கு உண்டாக்கி, ஆண்டவரே இந்த ராஜரீக ஆசாரியனா சும்மா ஏதோ ஒரு டைட்டில் இல்லை, சும்மா ஏதோ ஒரு பேர் கிடையாது, அது ஒரு பொறுப்பு, ஒரு உத்தரவாதம், ஒரு ஸ்தானம். அதுக்கு தேவையான எல்லா காரியங்களும் என் வாழ்க்கையில செய்ய நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அருமையா தேவன் நம்மளை நடத்துவார். ஆசாரியர்களாக நம்ம செயல்படுவோம், தேவன் மகிமைக்காக நாம் ஜீவிப்போம். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாம், கருத்துல ஒப்பு கொடுக்கலாம். பிதாவே உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் இயேசப்பா. இந்த நேரத்தில் அப்பா பரிசுத்தாவின் அபிஷேகமும் தேவ வல்லமையும் தேவனுக்காக வைராகியமும் வேர்பிரிந்த வாழ்க்கையும் பரிசுத்தமான எங்களுக்கு தேவ பலன் உண்டாகட்டப்பா. உமக்கு கோடி கோடி நன்றிகள் செலுத்துகிறோம். பிசாசு என்ன போராட்டங்களை கொண்டு வந்தாலும், என்ன சதித்திட்டங்களை போட்டாலும், அவன் இது என்ன பிளான் வாய்க்காமல் போகும். நீர் எங்களோட இருக்கிறீர் ஐயா. எங்க கேடுங்க நீங்க தான், எங்க ஆண்டவர் நீங்க தான்ப்பா. நித்தமும் நான் உன்னை நடத்துவேன்னு சொன்னீங்கப்பா, எங்களை திருப்திப்படுத்துவேன்னு சொன்னீங்கப்பா. ஆண்டவரே எங்களை பலப்படுத்துவேன்னு சொன்னீங்க. நீ நீர் பாய்ச்சலின் தோட்டத்தை போல இருப்பாய், பற்றாத நீரூற்றை போல இருப்பாய்ன்னு சொன்னீங்க. உங்களுடைய வார்த்தைக்காக நான் நன்றி சொல்லுகிறோம். நீங்க பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லாரோடும் சமூகம் தங்கி இருக்கு. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாத்துமாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பிரியாத பரிசுத்தாவிய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வல்லமையும் வழி நடத்துதலும் வந்திருக்கிற யாவரோடும் ஐயாவும் அவருடைய குடும்பத்தோடும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.